வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். இன்னைக்கு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் ஏன் கூட இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே சரவண கார்த்திக். வணக்கம் கார்த்திக். காலையில் நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஷோவில் இன்ட்ரடியூஸ் ஆகிறோம் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அப்படிதான் இருக்கு. சரி, ஓகே. இந்த எனர்ஜியோட நம்ம இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்றதையும் ஷேர் பண்ணிடலாம். ஓகே, என்ன ஏதாவது ஒரு க்ளூ வச்சிருப்பீங்களே, வாரம் இதை பத்தி தான் பேச போறோம் அப்படின்ட்டு. இன்னைக்கு ஒரு சூப்பரான நாள். நமக்கு முதல்ல இயற்கையா ஆடை அப்படின்ற ஒன்று கிடைச்சது பருத்தி மூலமாக தான். ஸோ அதனால இன்னைக்கு பருத்தி தினம், உலக பருத்தி தினம். அது சார்ந்து பருத்தியோட கதையை கேட்கலாம் அப்படின்னு தான் நான் வந்திருக்கேன். நானும் சொல்லலாம் அப்படின்னு வந்திருக்கேன். நேரில் எல்லாரும் இதை கேட்டு அந்த பருத்தியோட அந்த வரலாறு அது எப்படி இருக்கு, என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் அது ஏற்படுத்திக்கிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய லெவலுக்கு வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம நிறைய. இந்த பருத்தி பத்தி சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா, எங்க ஊர்ல எல்லாம் நாங்க விவசாயம் பண்ணும் போது அந்த பருத்தி பஞ்சு பறிப்பாங்க. ஆமா, போயிட்டு அந்த செடியில இருந்து அந்த பஞ்சு பறக்கும். அதுக்கப்புறம் அதை பறிச்சு எடுத்துட்டு மூட்டையில போட்டு அடுக்குன அந்த நாட்கள்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதாவது ஒரு பருத்தி உற்பத்தி பண்ண ஒரு ப்ராசஸ்க்குள்ள நீங்க போயிட்டு வந்திருக்கீங்க. இருந்திருக்கிறேன். நமக்கு அப்படி இல்ல, கேள்விப்பட்டதுதான். என்ன முடியுமோ அதை தான் நான் ஷேர் பண்ணுவேன். நீங்க நேரடியாவே களத்துல இருந்து பார்த்ததுனால உங்கள்ட்ட இன்னும் கொஞ்சம் கூடுதலான தகவல்கள் எதிர்பார்ப்போம். ஓகே, கண்டிப்பா. இப்போ பருத்தி அப்படின்னு சொன்ன உடனே இது இயற்கையிலேயே உருவாகக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு நைலான்றாங்க, இல்ல பிளாஸ்டிக்லயே ட்ரெஸ் எல்லாம் செய்யறதுக்கெல்லாம் நிறைய முயற்சிகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது முதல்ல இயற்கையா உருவான ஒரு ஆடை சார்ந்த ஒரு விஷயம்னா அது பருத்தி தான். பஞ்சு பருத்தி செடியிலேருந்து வருது அப்படின்னும் போது நமக்கு ரொம்ப ரொம்ப இயற்கையானது. அது மக்கி போகும். ஏன்னா அது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பெருசா ஏற்படுத்தாது இந்த சுற்றுச்சூழலுக்கு. ரொம்ப நல்ல ஒரு இயற்கையான ஒரு வஸ்து. அதான் இந்த 2025 இந்த பருத்தியோட தீம் என்ன வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நமது வாழ்வின் இழை அப்படின்னு வச்சிருக்காங்க. வாழ்வின் இழை. ஓகே, ஸோ இழைனா அந்த நூலை அது சொல்றாங்க. நம்ம வாழ்க்கையோட அந்த ஒரு நூலாவே அது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சூப்பருங்க. சரி, இந்த பருத்தி இன்னைக்கு நம்ம எல்லாரும் பயன்படுத்துறோம். எப்படி வளருதுன்னு தெரியுது. செடியிலேருந்து எப்படி அதை பஞ்சா மாத்துறாங்க, பஞ்சை எப்படி நூலா மாத்துறாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியுது. ஆனா இது எந்த காலகட்டத்தில் ஆரம்பிச்சது, எங்க ஆரம்பிச்சது அப்படின்றதெல்லாம் தெரியுமா? இல்லையே, அது தெரியாது. தேடி எடுத்துட்டு சொல்லுங்க. நம்ம கூகுள் என்ன அதுவும் நமக்கு உதவி கொடுத்தது. அதாவது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு 7000 வருஷத்துக்கு முன்னாடியே மெக்சிகோ மாகாணத்தில் இந்த பருத்தி உற்பத்தி ஆகிருக்கு. ஆனால் இந்த மெக்சிகோவில் மட்டும்தான் உற்பத்தி ஆச்சான்னு கேட்டால் அதுதான் கிடையாது. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இண்டஸ் வேலினா இந்த சிந்து சமவெளி இருக்குல்ல, அந்த ஏரியாவில் தான் இது முதல்ல பருத்தி உருவாக்கப்பட்டுச்சுன்னு இந்த சைடில் சொல்கிறாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட 7000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாரம்பரியம் கொண்ட ஒரு உற்பத்தியாக இருக்குது. ஸோ இது இந்த சாலியில் நம்ம ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்தே கிடைக்குது அப்படின்றாங்க. அண்டு அது மட்டும் இல்லாமல் மொஹஞ்சதாரோ ஹரப்பாலெல்லாம், அதாவது அது ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கே பருத்தி ப்ராசஸ் பண்ணது. நீங்கள் சொன்னீங்களே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அதை எப்படி பறித்து ஒரு பையில் போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க, அந்த பஞ்சுன்ற ஒரு மெத்தடுக்கு வருது. ஸோ இந்த மாதிரியான ஒரு முறையை அவங்க கையாண்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை ஜோர்டானுக்கு ஒரு விற்பனை பொருளாவே கொண்டு போய் கொடுத்துருந்துருக்காங்க. இல்ல, நான் நினைச்சேன் இங்க தமிழ்நாட்டில் தான் அதாவது ஸ்டார்டிங்ல இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி. நீங்க சொல்றது பார்த்தா பருத்தி வீரர்கள் அங்கேயும் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த 300 பருத்தி வீரர்களா யாருன்னு தான் தெரியல. ஆனா இந்த பருத்தி வீரர்கள் அந்த காலகட்டத்திலேருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு ஆடை அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கு பருத்தி முதன்மையான ஒரு பொருளாக இருக்குது. ஸோ இது மாதிரி இன்னும் பருத்தி சார்ந்த விஷயங்கள் நிறையா இருக்குது. ஒரு 7000 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டோம். அங்கே என்னென்னலாம் நடந்தது அப்படின்றதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சுக்கலாம். அறிவமயம் கேட்டுட்டு இருக்கீங்க விஐடி பண்பலை 90.8. நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். நான் ஆர்ஜே சரவண கார்த்திக். அண்ணா, சூடா ஒரு டீ, ஒரு பஞ்சு வச்ச சிகரெட்டு. புகைப்பழக்கம் புற்றுநோயை உண்டாக்கும். இத படிச்சுட்டே தான் அந்த சிகரெட்டை பிடிக்க வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது? பழக்கம் ஆயிடுச்சு. சுரேஷே, அப்ப இந்த புகை பழக்கத்தை நீ விடணும்னு நினைக்கிறேன். 5 வருஷமா அப்படிதான் ரமேஷ் நானும் நினைக்கிறேன். நான் மட்டும் இல்ல, சிகரெட் பிடிக்கிற எல்லாருமே அதை விடணும் தான் நினைக்கிறாங்க. ஆனா முடியலையே. இன்னைக்கு ஒரு நாள் நீ சிகரெட் பிடிக்காம இருந்து பாரு. இன்னைக்கு ஒரு நாள் இதை பிடிக்காம இருந்தா
என்ன ஆயிட்டு போகுது ரமேஷ்? என்ன ஆகுமா? நீ சிகரெட் பிடிக்கிறது நிறுத்தின 20 நிமிஷத்துல உன்னோட இதய துடிப்பும் உன்னோட ரத்த அழுத்தமும் நார்மல் ஆகிடும். 8 மணி நேரத்துல உன் ரத்தத்துல இருக்க கார்பன் மோனாக்சைடு குறைஞ்சு ஆக்சிஜன் லெவல் சீராகிடும். 1 வாரத்துல உன்னுடைய வாசனையும் ருசி உணர்வும் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிடும். 1 வாரத்துல இவ்வளவு நடக்குமா? 1 வாரத்துக்கு எப்படின்னா நீ 1 வருஷம் சிகரெட் பிடிக்காம இருந்து பாரு. இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து நீ தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு 50% அதிகரிக்கும். அடடே, இது நல்லா இருக்கே. அப்ப கையில இருக்கிறது கீழே போடு. இந்த பழக்கத்துக்கு ஒரு எண்டு காடை போடு. ரமேஷ் போல நீங்களும் புகைப்பழக்கத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க. சமூக நலன் கருதி வெளியிடுவோர் விஐடி பண்பலை 90.8. விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. மனதின் கவலைகள் மறந்து போயிடும், மாயம் செய்திடுவே. இது காட்சி நலை பொங்கும் பாட்டி நலை, நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும். விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விஐடி பண்பலை 90.8. நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில என் கூட இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே சரவண கார்த்திக். அண்ட் இன்னைக்கு வந்து பருத்தியின் கதை அதை தான் கேட்டுட்டு இருக்கோம். காரணம் என்னன்னா இன்னைக்கு வந்து உலக பருத்தி தினம். ஸோ வேர்ல்டு காட்டன் டேல நம்ம உலகளாவிய அளவில் இந்த பருத்தி எப்படி உருவாச்சு, அந்த பருத்தி உருவாக்கம் வந்து சின்ன வயசுல நம்ம நேரில் பார்த்துருப்போம், இல்லைன்னா ஏதாவது படத்தில் பார்த்துருப்போம். அந்த பருத்தி வந்து ஒரு பூ மாதிரி இருக்கும், அதுலேருந்து பறக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 7000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பருத்தி உற்பத்தி அப்படின்றது வந்து உலகளாவிய அளவில் வந்திருக்கு அப்படின்றத நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டோம். ஸோ இது வந்து எகிப்தில் இருக்குது, சூடானில் இருக்குது, இந்தியாவில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் அந்த டைமிங்கில் கிடைச்சது, மெக்சிகோவில் கிடைச்சது, அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடியே ஈஜிப்தில் வந்து இந்த பருத்தி உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அங்கே வந்து பருத்தி உற்பத்தின்றதை விட அதிகமாக அதை வந்து பர்ச்சேஸ் தான் பண்ணியிருக்காங்க இந்தியாவிலேருந்து. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. அண்ட் யூரோப் முழுக்கவே இந்த பருத்தி ஆடை அப்படின்றத விட அந்த கிரேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு விருப்பம் அது வந்து ஜாஸ்தியா இருந்திருக்கு. இந்தியாவிலேருந்து அந்த பருத்தி ஆடைகளை வாங்குறது அப்படின்றதே கூட அவங்களுக்கு ரொம்ப, ஆனா எல்லா உலக நாடுகள்ல வந்து பயிரிட்டு எல்லாம் செஞ்சா கூட வந்து நம்மளுடைய இந்திய பொருட்களுக்கான வேல்யூ ரொம்ப அதிகமாவே இருக்கு. பருத்தியோடைய அந்த மகத்துவம் வந்து வேற லெவல்ல இருந்திருக்கு. அதனாலதான் உற்பத்தின்றதை தாண்டி வாங்கணும் அப்படின்ற அந்த வியாபார நோக்கத்துல, வணிக நோக்கத்துல வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அதிகமா இருந்திருக்கு இந்த இடங்கள் எல்லாம். ஆனா இது எல்லாமே வந்து சேம் குவாலிட்டியில இருந்திருக்குதா சார்? சேம் குவாலிட்டி கிடையாது. அதனால தான் இந்தியாவோட பொருட்களை வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க அதிகமாக. பெரு நாட்டில் பார்த்தீங்கன்னா 6000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பருத்தி ஆடை அப்படின்றது, பருத்தி வந்து துணியாகவே அவங்க நெஞ்சு பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த ஒரு விஷயம் பார்க்க முடியுது. அதே மாதிரியே நார்த் அமெரிக்காவில் நிறைய இடங்களில், அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக 1492, அது இப்போ ரீசெண்டாக ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்டோபர் கொலம்பஸ் வந்து அங்கே போகிறாரு. அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப உயர்தர பருத்தி ஆடை அணிஞ்சிருக்கிறத அவங்க பார்த்துருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கே அந்த உருத்தான பருத்தி கல்டிவேஷன், அந்த பருத்தி வந்து சாகுபடி பண்ணுறது, அதை வந்து எப்படி துணியாக மாற்றுறதுன்ற அளவுக்கு அவங்க வந்து புகழ் பெற்று இருந்திருக்கு. ஆனா நீங்க கொஞ்சம் ரீசெண்டா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் வந்து யோசிக்கிறேன். என்ன ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியா? ஆமா, கிறிஸ்டோபர் கொலம்பஸ் நீங்க ரீசெண்டா சொல்லியிருக்கிறீங்க. ஆமா, நம்ம 7000 வருஷம் பார்க்கும்போது 600 ஆண்டுகள்ன்றது வந்து கொஞ்சம் ரீசெண்ட் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காலனியல் ரூல் அப்படின்ற ஒரு விஷயம், காலனித்துவ ஆதிக்கம் வந்து அதிகமா இருந்த காலகட்டத்தில் இந்த பருத்தியுமே கூட வந்து இந்த காலனித்துவ அதிகாரத்தை நிர்ணயிக்கிறதுல ஒரு முக்கிய பங்காற்றி இருக்கு. இந்த பருத்தி இங்க கல்டிவேட் ஆகுது, அதனால இந்த இடத்த பிடிச்சிருவோம் அப்படின்னே கூட நிறைய ஐரோப்பிய நாடுகள் வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. ஆனா இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் நடந்துட்டு இருந்தது. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், தொழில் புரட்சி அப்படின்னு ஒன்று நடக்குது. அது நடக்கும்போது தான் இந்த பருத்தியோடைய அந்த வியாபாரம், வணிகம்ன்றது வந்து இன்னும் அதிக அளவில் மாற்றம் பெறுது. அந்த மாற்றம் எப்படி இருக்குதுன்னா, உங்களுக்கு வந்து ஒரு அளவு, குறிப்பிட்ட அளவில் வந்து உற்பத்தி ஆயிடுது. இப்போ வந்து ஒரு 2 ஏக்கர் வச்சுருக்காங்க, அவங்க வந்து காட்டன் உற்பத்தி பண்ணுறாங்க, அதுலேருந்து ஆடை செய்கிறாங்க, அது வந்து விற்கிறாங்க. ஓகே, இது வந்து ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் கிடைக்கும். ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்
ரெவல்யூஷன் நடந்ததுக்கு அப்புறமா இந்த காட்டன் வந்து பெரிய அளவில் தேவைப்படுது. காரணம் என்னன்னா துணிமணிகளை அந்த அளவுக்கு விற்க ஆரம்பிக்கிறாங்க, பெரும்படியான உற்பத்தி வந்து நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த உற்பத்திக்கு அவங்களுக்கு வந்து மிஷின் தேவைப்படுது. ஸோ இந்த மிஷினும் வந்து கண்டுபிடிக்கப்படுது. இதை தான் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து இந்த பருத்தியை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா ராஜா அப்படின்றாங்களாம். அதாவது வணிக உலகத்தோட ராஜா வந்து பருத்தி தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயம், அது 3 தான் சொல்கிறேன். 1764 ஸ்பின்னிங் ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் உருவாகுது. ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா அதிகமான நூல் கண்டுகளை வந்து வச்சுக்கிட்டு துணியை வந்து நெய்யறதுக்கு பயன்படுத்தப்படுது. இது வந்து 1764. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் ஆக்வொய்ட் அப்படின்னு ஒருத்தர், அவர் என்ன பண்ணுறாரு, நீராவியில் இயங்கக்கூடிய ஒரு மிஷினை கண்டுபிடிக்கிறார். அதுவும் இப்போ பருத்தி ஆடைகளை வந்து பின்னுறதுக்கு உதவியாக இருக்குது. அதுக்கப்புறம் 1793 எல்லி வைட்னி அப்படின்ற ஒருத்தர் காட்டன் ஜென்னி அப்படின்னு ஒரு மிஷினுக்கு வந்து பேட்டன்ட்டே வாங்குறாரு. இன்றைக்கி நம்ம நிறைய பேட்டன் வாங்குறோம். அது மாதிரி 1793 பேட்டன் வாங்கியிருக்காரு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அளவில் நிறைய ப்ராஃபிட்டை வந்து அவருக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது மாதிரி கிங் காட்டன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு, வியாபார உலகத்தோட ராஜான்னு சொல்கிற அளவுக்கு இந்த காட்டன் வந்து புகழ்பெற்றிருக்கு. ஸோ இது மாதிரியே இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அறிவுமயிரம் நிகழ்ச்சியில். இது விஐடி பண்பலை 90.8. நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த், ஆர்ஜே சரவண கார்த்திக். Hey Mintu, do you know anything about waste sorting? Now, is that any of your new eco-conservation ideas? Exactly, you know me so well. Yeah. Tell me, what is it? Actually, this is very simple. Just sort waste into biodegradable and non-biodegradable waste bins, and this way you can do some waste management. That sounds cool. Go green! பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான், கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். ஊரை கொஞ்சம் யோசி, வாழ்வில் வண்ணம் பூசி வந்தனோ சொல்லு எங்கள் எஃப்எம்முக்கு தான். பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான், கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது விஐடி பண்பலை 90.8. நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு பருத்தியின் கதை கேட்டுட்டு இருக்கோம். என் கூட இருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே சரவண கார்த்திக். ஸோ கார்த்தி, நம்ம வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம், இந்த பருத்தி வந்து தொழில் புரட்சி காலகட்டங்களில் எப்படி வந்து உற்பத்தி செய்யப்பட்டுச்சு, என்ன மாதிரியான மிஷின்ஸ் எல்லாம் உள்ள வந்தது அப்படின்ட்டு. அதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து இந்த காட்டன் ஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மிஷின் தான். ஸோ என்னன்னா அது வந்து பேட்டர்ன் கூட வாங்கி வச்சிருந்தாங்க, எல்லி வைட்னி அப்படின்றவர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு மிஷினும் ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தது. ஆனால் இந்த காட்டன் ஜின்னு பார்த்தீங்கன்னா அந்த பருத்தி விதையிலேருந்து எப்படி வந்து பருத்தி பூலேருந்து எப்படி வந்து பஞ்சு தயாரிக்கிறது, அந்த பஞ்சுலேருந்து எப்படி நூலாக மாற்றுறது, அந்த நூல்லேருந்து எப்படி நம்ம துணியாக மாற்றுறதுன்ற வரைக்கும் நிறைய விஷயங்களை வந்து ஒரே சிங்கிள் ப்ராசஸில் கொண்டு வந்து வச்ச ஒரு மிஷினாக அது வந்து பார்க்கப்பட்டுச்சு. ஸோ அந்த மிஷினுக்கு தான் அதிக ப்ராஃபிட் கிடைச்சது அப்படின்னுட்டு நம்ம பார்த்தோம். ஸோ சரி, இப்போ நீங்க இந்த மிஷின்ஸ் எல்லாம் சொல்றீங்கல்ல, இதெல்லாம் இங்கதான் பேட்டர்ன் கண்டுபிடிச்சு இது பண்ணாங்க. இப்போ இந்தியாவுடைய காட்டன் வந்து வாங்கறதுக்கு வந்து எல்லா உலக நாடுகள்லாம் வந்து ஆசைப்படுறாங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க. அப்ப அந்த மிஷின்ஸும் இங்க எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இதன் மூலமா வந்து அவங்க வாங்க கிடையாது. அதாவது ரா மெட்டீரியல்ஸ்னு சொல்லுவோம், அதாவது மூலப்பொருட்கள். இப்போ வந்து பருத்தி பூவாவே வாங்கிட்டு போறதுன்றது வந்து சாத்தியப்படாத ஒரு விஷயம். ஏன்னா பருத்தி பூவா வாங்கிட்டு போனீங்கன்னா அது கொஞ்சம் நல்ல வீணா போயிடும். அதை வந்து பதப்படுத்தணும், அந்த ப்ராசஸிங் பண்ணணும், அதை பண்ணி அதை வந்து பஞ்சா மாற்றணும். அப்படி பஞ்சா மாத்திட்டு எடுத்துட்டு போற லெவல் ஒன்று இருக்கும். அப்படியே பஞ்சு இல்லாம அதை வந்து நூலா நூத்து எடுத்துட்டு போற ஒரு மெத்தட் இருக்கும். அதையும் தாண்டி அந்த நூலை வந்து துணியா மாத்தி எடுத்துட்டு போறதுன்றது ஒரு மெத்தட் இருக்கும். இப்போ நீங்க வாங்கிட்டு போறீங்க ஒரு பொருள், ஒன்றும் இல்லை, இப்போ நீங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோமே. அந்த கம்ப்யூட்டர் வாங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து CPU ஒன்று வாங்கணும், மானிட்டர் ஒன்று வாங்கணும், ப்ராசஸர் அந்த சிபியூவில் போடுறதுக்கு ஒன்று இருக்கணும், கிராஃபிக் கார்டு எக்ஸ்ட்ராவாக போடணும், கீபோர்டு மவுஸு இது மாதிரி தனித்தனியாக இருக்குது. நீங்கள் தனித்தனியாக வாங்குறதுக்கு யோசிப்பீங்களா, இல்லை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரே பர்ச்சேஸில் வாங்குறதுன்னு யோசிப்பீங்களா? எல்லாம் ஒன்றா கிடச்சிச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ எல்லாம் ஒன்றா வாங்கணும் அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸ் தான்
ஒரு துணியா வாங்குறோம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ். ஸோ இப்போ நீங்க இந்தியாவிலேருந்து ஒரு துணியாவே எடுத்துட்டு போனீங்கன்னு வச்சிங்களேன், இன்னமும் உங்களுக்கு அங்கே லாபம் கிடைக்கும். ஓகே, அந்த ப்ராசஸ் தான். ஆனால் இந்த ப்ராசஸ் வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் மாறிச்சு. இப்போ முன்னாடியே சொன்னோம், காலனித்துவ ஆட்சி நடந்துட்டு அப்படின்னு. அதாவது நீங்க கொடுத்துருங்க, எங்க டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நாங்க மாத்திக்கிறோன்ற மாதிரியான விஷயங்களா அது? இல்ல, இது வந்து துணியா இருந்து ஆடையா மாத்தி அதை எடுத்துட்டு போயிட்டு பயன்படுத்தின காலகட்டம் ஒன்று இருந்தது. அந்த காலனித்துவ காலகட்டத்தில் தான் நீங்க சொல்ற இந்த கான்செப்ட் உள்ள வருது. என்ன கான்செப்ட்னா, இந்தியாவில் அந்த பஞ்சா இருக்கக்கூடியதை அங்க எடுத்துட்டு போயிட்டு ஸ்பின்னிங் மில்லில், அதாவது இங்கிலாண்டில் வச்சு ஸ்பின்னிங் மில்லில் போட்டு அதை வந்து நூலாக நூற்று ஆடையாக மாற்றி திரும்ப இந்தியாவையே கொண்டாந்து வித்துட்டு இருந்த காலகட்டம். அதாவது அந்த ப்ராஃபிட் வந்து டபுள் ஆக்குறதுன்ற ஒரு முயற்சியை பண்ணாங்க. அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நடந்தது. காரணம் என்னன்னா, இங்கே இந்தியாவிலையும் பர்ச்சேஸ் பையிங்க்கு நிறைய ஒரு க்ரௌடு இருந்தது, அங்கேயும் க்ரௌடு இருந்தது. ஆனால் அங்கே இருந்த க்ரௌடு பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட் தான். ஆனால் இந்தியாவில் வந்து மக்கள் தொகை ஜாஸ்தின்றதுனால அவங்க வந்து வாங்கிட்டு போய் அங்கே விற்கணுன்ற ஒரு நிலையில் இருந்து இங்கேருந்து ரா மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து ப்ராசஸ் பண்ணி திரும்ப இங்கே அதிக விலையில் விற்கிறது. நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்க அப்படி எப்படி இருக்குதுன்னா, இப்போ திருப்பூரில் வந்து ஷர்ட்ஸ் நிறையா வந்து இது பண்ணுவாங்க. அந்த திருப்பூரில் இருக்கிற ஷர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு நிறைய கம்பெனிஸ் கொடுத்துருவாங்க, அவங்க லேபிளிங் மட்டும் பண்ணி தருவாங்க. ஆமாம், கிட்டத்தட்ட இந்த பிராண்ட் அப்படின்ற மாதிரி. இதே தான் சைனாலையும் இப்போ நடக்குது. அங்கே எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் எல்லாம் வீட்டில் தயாரிக்கிற மாதிரி தயாரிப்பாங்க, அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே லேபிள் மட்டும் போட்டு மாற்றி விற்கிறதுன்ற ஒரு கான்செப்ட். ஸோ இந்த மாதிரியான கான்செப்டில் தான் அப்போ வந்து காட்டன் இருந்தது. அதனால தான் அதை கிங் காட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த காலகட்டம் எல்லாம் மாறி இன்னைக்கு வந்து மாடர்ன் டெக்னாலஜிஸ் நிறைய வந்துருச்சு. ஸோ இந்த மாடர்ன் டெக்னாலஜிஸில் நம்ம வந்து என்னென்ன விஷயம்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிபிஎஸ் பயன்படுத்துகிறோம், ஜிஎஸ்ஐ பயன்படுத்துகிறோம், ரிமோட் சென்சிங் பயன்படுத்துகிறோம். இந்த காட்டில் வந்து பருத்திலாம் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கும்போது அதில் வந்து வேற ஏதாவது பிரச்சனை ஆகிடக்கூடாது, பண்ணி வந்துடக்கூடாது, இல்லைன்னா எதுவும் சேதங்கள் ஏற்படுத்தக்கூடாதுன்றதுக்காக நிறைய விஷயங்கள், அது மாதிரியான டெக்னாலஜிஸ்லாம் நிறைய பயன்படுத்திட்டு இருக்கிறோம். பெஸ்ட் கண்ட்ரோல் இந்த மாதிரியான விஷயங்களும் நிறைய நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ தன்னிச்சையாக செயல்பட்டு இந்த பருத்தி உற்பத்தியை எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து இந்த மாற்றங்கள் அடைஞ்சிருக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை விட அதிகமாக உற்பத்தி பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா தான் இன்னைக்கு. ஸோ சைனா தான் அதிகமாக உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவும் வந்து அதுக்கு ஈக்குவலான ஒரு லெவலில் தான் அந்த கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா குஜராத், மகாராஷ்டிரா, தெலுங்கானா இது மாதிரி ஏரியாக்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 1860ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு வந்து ஒரு காட்டன் தேவைப்படுது, காட்டன் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா அவங்க வந்து அமெரிக்காவை தான் பிலீவ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி உலக அளவில் பார்த்தீங்கன்னா சைனாவையும் இந்தியாவையும் தான் இந்த காட்டன் உற்பத்தியில் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ இது ஒரு பெருமையான விஷயமும் கூட தான். அடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் அறிவோம் நிகழ்ச்சியில். பருத்தியின் கதையில் நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். நான் உங்கள் ஆர்ஜே சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது விஐடி பண்பலை 90.8. என்ன ரகு, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? ஆமாண்டா, ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு போறேன் இல்லையா, அந்த சந்தோஷம் தான். எப்பவும் வீட்டுக்கு போறப்பெல்லாம் கடையே வாங்கிட்டு போவிய, இந்த தடவை எப்படி? இந்த தடவை தான் அம்மாவுக்கு புடவை, தம்பிங்களுக்கு ட்ரெஸ், அப்பாவுக்கு வேட்டி சட்டை, ஒஸ்தியான சுருட்டு, பாட்டிக்கு வெத்தலை பாக்கு, வாசனை சுண்ணாம்புன்னு புகையில கூட வாங்கிட்டு போறேன். அட பாவி, ஏண்டா உன் குடும்பம் இவ்வளவு நாள் சந்தோஷமா இருந்தது மட்டும் போதுமா உனக்கு? ஏண்டா இப்படி கேக்குற? ஆமா, உங்க அப்பா கேட்டாருன்னு சுருட்டு வாங்கிட்டு போற, அது அவரு வீட்டுல தான் பிடிப்பாரு. அவரோட உடல் நல்லா பாதிக்கும், வீட்டுல நல்ல காத்தே இருக்காது, பசங்களுக்கு சுவாசிக்கிறதுக்கு நல்ல காத்து இல்லைன்னா அவங்க எப்படி ஆரோக்கியமா வளருவாங்க? அது மட்டும் இல்லாம பாட்டிய கூட நீ விட்டு வைக்க மாட்டேன்ற, அவங்களுக்கும் கூட புயலைய வாங்கிட்டு போற, அது உயிரை கெடுக்கிறது இல்லையா? உங்க பாட்டி பசங்களை எடுத்து கொஞ்சும் போது அவங்க வாயில இருந்து தொற்று நோய் உண்டாக்கக்கூடிய கிருமிகள் பசங்களுக்கு போய் தோல் புற்றுநோய் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் கூட இருக்கு. இப்ப சொல்லு, நீ செய்யறது சரிதானா? எப்பவோ ஒரு தடவை தான் வாங்கிட்டு போறேன், இதுக்கெல்லாமா நோய் வரும்? விளையாட்டு வினையாகும். நம் சந்ததியை காக்க வேண்டிய நாமே அதை அழிவுக்கு உட்படுத்தலாமா? புகையிலையை தடுப்போம், புத்துயிர் பெறுவோம்.
நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விஐடி பண்பலை 90.8. நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு பருத்தியின் கதை கேட்டுட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு உலக பருத்தி தினம். ஸோ என் கூட இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே சரவண கார்த்திக். அண்ட் இன்னைக்கு வந்து பருத்தி அதோடைய அந்த வரலாறு பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். கார்த்தி, இந்தியா வந்து ஒரு விவசாய நாடு அப்படின்ற ஒரு பெருமையோட நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்போம். இந்தியாவோட முதுகெலும்பு கூட வந்து விவசாயம் தான் வந்து நம்ம மகாத்மா காந்தியை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால இந்தியாவில் இந்த பருத்தி உற்பத்தி அப்படின்றதுக்கு வந்து நிறைய திட்டங்கள் கொடுக்குறாங்க, நிறைய ஆஃபர்ஸ், ஸ்கீம்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி இந்த பருத்தியை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் உற்பத்தியை அப்படின்றது தான் மெயின் மோட்டோவாக பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஜோன்ஸாக இதை வந்து பிரிக்கிறாங்க, 3 பகுதிகளாக வந்து பிரிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நார்த் ஜோன் அப்படின்னு சொன்னோம்னா, நீங்கள் முன்ன சொன்னீங்கல்ல பஞ்சாப்ல வந்து உற்பத்தி நிறைய இருக்குன்னு, அது மாதிரி பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் இந்த 3 இடங்களையும் பார்த்தீங்கன்னா நார்த் ஜோன் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அதிகமான வெப்பம் இருக்கக்கூடிய இடங்களா பார்க்குறாங்க. அண்ட் சென்ட்ரல் ஜோன் அப்படின்னு சொல்றாங்க, இதுலேயும் கொஞ்சம் வெப்பம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் இந்த மாதிரியான இடத்துல இவங்க சொல்றாங்க. நம்ம தமிழ்நாடு என்ன ஜோன்ல இருக்குன்னு சொல்லவே இல்லையா? அது வரேன், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கேன். அண்ட் அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவும் இந்த சென்ட்ரல் ஜோன்ல வந்துடுது. அண்ட் சவுத் ஜோன்ல, அதாவது நம்ம இப்ப கேட்டீங்கல்ல, அந்த சவுத் ஜோன்ல பாத்தீங்கன்னா தெலுங்கானா பாதி இருக்கு, அண்ட் ஆந்திர பிரதேசம் இருக்கு, கர்நாடகா இருக்கு, தமிழ்நாடு இருக்கு. கேரளால பருத்தி உற்பத்தின்றது பாத்தீங்கன்னா அதிக அளவுல கிடையாது. காரணம் என்னன்றது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்றேன். அங்க வந்து நான் சொல்லட்டுங்களா காரணம் என்னன்ட்டு? ஏன்னா கேரளால எப்பவுமே மழை வந்துட்டே இருக்கும், அதனால வந்து அங்க பருத்தி உற்பத்தி கம்மியா இருக்கு. பருத்தி உற்பத்திக்குன்னு ஒரு சீதோஷண நிலை இருக்கு, அதுல இருக்கக்கூடிய இடங்கள்ல மட்டும்தான் இந்த பருத்தி உற்பத்தி வந்து அதிக அளவுல பண்றாங்க. அண்ட் இது தாண்டி இந்த மாநிலங்கள்லாம் தாண்டி இன்னும் ஒரு சில மாநிலங்களும், ஒடிசா, உத்தரப்பிரதேசம், வெஸ்ட் பெங்கால், திரிபுரா மாதிரியான மாநிலங்களும் கூட இந்த பருத்தி உற்பத்தியை சின்ன சின்ன அளவுகளில் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்தியாவில் பருத்தி உற்பத்தி நடைபெறக்கூடிய மாநிலங்கள். அண்ட் இன்னும் ஒரு சில மாநிலங்கள் இது கூட ஆட் ஆகுறாங்க. இது எல்லாத்தையும் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெம்பரேச்சர் பற்றி சொன்னோம்ல, கேரளா ஏன் வரல அப்படின்றதுக்கு, அதாவது 21 to 27 டிகிரி செல்சியஸ் இது இந்த வெப்பநிலை இருந்ததுன்னா தான் இந்த பருத்தி உற்பத்தி வந்து சீரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 21 to 27 டிகிரி செல்சியஸ். அதிகபட்சமா பாத்தீங்கன்னா 43 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகலாம். குறைஞ்சபட்சம் 21க்கு கீழே போயிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஆனா நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நீங்க சொன்ன மாதிரி இந்த செல்சியஸ் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கிறதுனால நம்ம பருத்தி உற்பத்தி எப்பயுமே மேற்கொள்ளலாம். ஆமா, டிராபிக்கல் ஏரியா அப்படின்னு சொல்ற இடங்கள் எல்லாத்துலயுமே இந்த அளவுல தான் அந்த டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ அதனால நமக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். அதே நேரத்தில் இதுக்கு தண்ணீரும் தேவை. அதாவது மழை நீர் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 50 to 100 சென்டிமீட்டர் பேஞ்சதுனா தான் இந்த இடங்களில் உங்களுக்கு வந்து வசதிப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அண்டு இந்த வெப்பம் மட்டும் போதுமானு கேட்டால் கிடையாது. இந்த வெப்பத்தை கூடவே வந்து உங்களுக்கு அந்த சூரிய ஒளியும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சூரிய ஒளி இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப கட்டாயமான சரியான சீதோஷண நிலை இருந்தால் மட்டும் தான் வந்து இந்த பருத்தி சாகுபடியும் பண்ண முடியும்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், சரியான சீதோஷ நிலை, சரியான அளவில் தண்ணி அவங்களுக்கு கிடைக்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களுக்கு வந்து இந்த மண் இருக்கு பார்த்தீங்களா, மண் வளம், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அண்டு இந்த மண் வளம் வந்து பிளாக் சாயில்னு சொல்றாங்க. ஸோ இந்த பிளாக் சாயில், அலுவியல் சாயில், எனக்கு தமிழ்ல தெரியல, நீங்க சொல்லுங்க. இல்ல, எனக்கு தமிழ்ல தெரியாது. கரிசல் மண் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. அண்ட் இது வந்து செம்மண்ணிலையும் கூட வளரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ களிமண் சார்ந்த ஒரு சில இடங்கள்லையும் கூட இந்த பருத்தி உற்பத்தி நடந்துதான் இருக்கு. இல்ல, எங்க ஊர் சைட்லாம் வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா சேலம் சைடு இது மாதிரி இடத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செம்மண் நிறைய இருக்கும். அங்க வந்து நிறைய உற்பத்தி இருக்கு. ஓகே ஓகே, சரி. இப்ப இவ்வளவு தூரம் இந்த விஷயங்கள்லாம் பேசணும். அண்ட் இது தாண்டி வேற சில விஷயங்கள் வந்து சொல்லணும்னு எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா பிடி காட்டன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிடி காட்டன் வந்து எதோடைய உற்பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து மரபணு மாற்றப்பட்ட செடிகள், விதைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பற்றிலாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பிடி காட்டன் அப்படின்றது வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் நல்ல ஒரு நிலையில் இருக்கக்கூடியது. அண்ட் அது வந்து பிரச்சனைகள் பெருசாக இல்லாத ஒரு மரபணு மாற்றப்பட்ட ஒரு இது பிடி காட்டன் வந்து சொல்றீங்க. அந்த பிடிக்கு ஏதாவது ஃபுல் ஃபார்ம் ஏதாவது இருக்குதுங்களா? அதான் பயாலஜிக்கலி டெஸ்டட்
டிரான்ஸ்ஃபார்ம்டு காட்டனா சம்திங், அவ்வளோ தெரியல, பார்த்து சொல்கிறேன். ஓகேங்களா? அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கதை இருக்குது. அந்த கதையை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு அந்த கதைக்கு பின்னாடி வந்து ஒரு குட்டி புழு இருக்குன்னு வச்சுக்கோமே. ஸோ அந்த புழு பற்றின கதையை வந்து தெரிஞ்சுக்கணுன்னா தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. விஐடி பண்பலை 90.8. இது அறிவோமாயிரம் நிகழ்ச்சி. நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். நான் உங்கள் ஆர்ஜே சரவண கார்த்திக். பாட்டி, நேற்று பார்க் போகான்னு சொன்னீங்க, ஆனா கூட்டிட்டு போகாம ஏமாத்திட்டீங்க. போங்க பாட்டி, நான் உங்க மேல கோவமா இருக்கேன். கோச்சிக்காதடா, வா நம்ம இப்பவே போலாம். அப்படியே செல்வனையும் பாட்டி கூப்பிட்டேன்னு கூப்பிடு. நீதான் பாட்டி பெஸ்ட். இதோ இப்பவே போறேன். இன்னைக்கு ஷட் டவுன் நியூஸ்ல சொன்னாங்கப்பா. அதனால வரப்போ மறக்காம யூபிஎஸ்ல ஓடுற ஃபேன் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்துரு, இல்லனா நமக்கு தான் கஷ்டம். சரி பாட்டி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், வாங்க போவோம். அண்ணா, பாட்டி சொன்ன மாதிரி ஃபேன் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தானே வந்த? ஆஃப் பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். அதெல்லாம் விட்டு தள்ளு, வா நம்ம போய் ஊஞ்சல் விளையாடலாம். செல்வா, நான் உன்கிட்ட என்ன சொன்னா நீ என்ன பண்ணி வச்சிருக்க? சாரி பாட்டி, பார்க் போற அவசரத்துல மறந்துட்டேன். இப்ப சாரி கேட்டு என்னப்பா பண்ண முடியும்? இன்னைக்கு பூரா கரண்ட் இல்லாம நம்ம தான் அவதிப்பட போறோம். இது போலதான் முந்த நேத்து குளிச்சுட்டு குழாய மூடாம வந்துட்ட. அதனால எவ்வளவு தண்ணி வீணா போச்சு தெரியுமா? உன்னை பார்த்து தானே செல்வியும் வளர்றா. அவளுக்கு நீ ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருக்கணும் தானப்பா. மின்சாரத்தையும் தண்ணியையும் வீணாக்க கூடாது, சரியா? சரி பாட்டி, இனிமே நான் கவனமா இருக்கேன். நல்லதுப்பா. ஆற்றலை சேமிக்க பழகுவோம், சிறப்புடன் வாழ்வோம். உள்ளம் கொள்ளை போகுமே விஐடியின் ரேடியோ, பங்கு பெற வாருங்கள். நிகழ்ச்சிகள் 1000, தீரன்களின் சங்கமம், திறமைகள் வெளிப்படும். விஐடியின் ரேடியோ, உங்கள் ரேடியோ. நீங்க கேட்டு இருக்கிறது விஐடி பண்பலை 90.8. நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு என் கூட இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே சரவண கார்த்திக். இன்னைக்கு வந்து பருத்தியின் கதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ பருத்தி உலக அளவில் எவ்வளோ முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது அப்படின்றது, ஆடைக்கும் சரி, நம்ம இந்த மெடிக்கல் ஃபீல்டுலேயும் சரி, இந்த பருத்தின்றது ரொம்ப ரொம்ப எசென்ஷியலான ஒரு விஷயம். ஆமாம், போன தடவை நான் வந்து இதில் ஒரு டவுட் ஒன்று கேட்டேன், பிடி அப்படின்னா என்ன அப்படின்ட்டு. இப்போ தான் நம்ம 2 பேருமே சேர்ந்து போயிட்டு கூகுள்கிட்ட கேட்டோம்ல. அது என்னன்னா பெசிலஸ் துரிஞ்சிசிஸ் அப்படின்னுட்டு சொல்லிட்டு ஒரு பாக்டீரியா, அதை வச்சு ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ண காட்டனை வந்து பிடி காட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே தான் பிடி கார்ன் இல்லைன்னா பிடி பிரிஞ்சால் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த பாக்டீரியாவை பயன்படுத்துறது தான் ரொம்ப முக்கியமான இதாக இருக்குது. சரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் இந்த பிடி காட்டன், அந்த பிடி காட்டன் உருவாகிறதுக்கு பின்னாடி ஒரு புழு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஆமா, ஏதோ ஒரு புழு சொன்னீங்க. எனக்கு ஒரு டவுட், பட்டு புழு தான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எதனா காட்டன்ல ஏதாவது புழு இருக்குதுங்களா? அதாவது பட்டு புழு வந்து அதோடைய அந்த பட்டு உருவாகிறதுக்கே அந்த பட்டு புழு தான் காரணமா இருக்கு. அதோட இழையில இருந்தா அந்த குக்கூன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல இருந்து தான் எடுத்து செய்யறாங்க. ஆனா காட்டன்ல இருக்கிற இந்த புழுக்கும் உற்பத்திக்கும் சம்பந்தம் கிடையாது. உற்பத்தியை கெடுக்கிறதா இதோட வேலையா இருக்குது. இந்த கதை வந்து கொஞ்சம் வேற கதை. இது வந்து வில்லன் கதை. அது வந்து ஹீரோ கதை, இது வில்லன் கதை. அங்க நம்ம தான் வில்லன். அந்த புழுவை வந்து கொன்னாதான் அந்த நூல் எடுக்க முடியும். இங்க பாத்தீங்கன்னா இதை கொன்னாதான் நம்ம காட்டனையும் எடுக்க முடியும். அதாவது பிங்க் போல்வாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிங்க் போல்வாம் தான் இந்த புழுவோட பேரு. இது பார்த்தீங்கன்னா நிறைய இந்தியாவிலையும் கூட நிறைய இடங்கள்ல இந்த பிங்க் போல்வாம் இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த விதை இருக்குல்ல, அதாவது பூ மாதிரி இருக்கக்கூடிய அந்த காட்டன்ல அது விதையா இருக்கும் போதே போயிட்டு முட்டையெல்லாம் அந்த விதைக்குள்ள போட்டுரும். ஸோ இந்த காட்டன் வந்து வளரும் போது அந்த விதைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த முட்டை வந்து வெடிச்சு அதுலேருந்து அந்த புழு வெளில வந்து அந்த காட்டன் வந்து காலி பண்ணிடும். ஸோ இது வந்து பெரிய அளவில் காட்டனை உற்பத்தியை வந்து குறைக்கிறதுக்கு உண்டான ஒரு வேலையை செய்யுது. ஸோ அதனால இந்த புழு வந்து அழிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல தான் விவசாயிகள் இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த இன்டெகிரேட்டட் பெஸ்ட் சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. இதில் வந்து பல நிலைகளில், ஒன்று அந்த
பருத்தியை வந்து விதைக்கும் போதே செய்யறது, அந்த பருத்தி வளரும் போது செய்யறது, அதை பறிக்கும் போது செய்யறதுன்ற பல நிலைகள் இருக்கு. இல்ல இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விதைக்கும் போதே வந்து அதுக்கான இது கொடுத்துறாங்க. இதுல வந்து பல நிலைகள்ல அதை கொடுக்குறாங்க. அதுல வந்து இந்த பிடி காட்டன் பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே வந்து இந்த புழுக்களை வந்து எதிர்த்து செயல்படக்கூடிய ஒரு நிலையில தன்மையோட இருக்கு. ஆனா என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பிங்க் போல்வாம் இருக்குல்ல, அது பாத்தீங்கன்னா இந்த பிடி காட்டனையும் தாண்டி தங்களை வந்து தகவமைச்சிருக்காங்க. ஸோ அந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பிடி காட்டனை எப்படி சாப்பிட்றது அப்படின்ற அளவுக்கு இந்த பிங்க் போல்வாம் உருவாயிடுச்சு. எல்லாருமே வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த பருத்தியோட உற்பத்தி ரொம்ப அதிகப்படுத்திட்டே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க, இந்த செயல்பட்டு இருக்கிறாங்க. ஆமாம், ஆனால் அந்த உற்பத்தியை வந்து குறைக்கிறதுக்கு இந்த பிங்க் போல்வாம் செஞ்சிட்டு இருக்கு. இந்த பிடி காட்டனை உருவாக்குனாங்களா மான்சான்டோ நிறுவனம், அவங்களே கூட இப்போ என்ன சொல்றாங்க, குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் இந்த மாதிரியான பிடி காட்டனை வந்து உற்பத்தி பண்ணும்போது அதையும் அழிக்கிற அளவுக்கு இந்த போல்வாம் வந்து தன்னை வந்து மாற்றி அமைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன இருந்தாலும் நம்ம வந்து இந்த காட்டன் உற்பத்தியை வந்து குறைக்க போறது கிடையாது. ஸோ அதை வந்து அடுத்தடுத்த நிலைகளுக்கு கொண்டு போறது தான் நம்மளோட வேலையா இருக்க போகுது. அதுக்கு தேவையான இந்த ட்ரிப் இரிகேஷன்னாலும் சரி, இல்லைனா இன்டெகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்னாலும் சரி, எதா இருந்தாலும் நம்ம அறிவியல் பூர்வமாக செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். இது சார்ந்து ஏதாவது டவுட்ஸ், அதாவது இந்த பருத்தி உற்பத்தி பண்ணுறோம், வேலூர்லேயே கூட பண்ண போகிறோம், ஏதாவது எங்களுக்கு டவுட் இருக்குது எப்படி இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம விஐடி பல்கலைக்கழகத்தில் வயல் வேளாண்மை துறை இருக்கு. சூப்பரான ஒரு முடியும் போது ஒரு நல்ல ஒரு விஷயம் உண்மைதான் தரீங்க. ஸோ நம்ம வந்து அக்ரி கிளினிக் வந்து நம்ம வெளியிலேயே இருக்கு விஐடியில், நீங்கள் தாராளமாக நேரில் வந்து அவங்கள்ட்ட கேட்கலாம். அவங்க வந்து உங்களுக்கு சஜஷன்ஸ் நிறைய கொடுப்பாங்க. நீங்கள் பருத்தி உற்பத்தி பண்ணணும்னு விருப்பப்படும் போது இந்த ஒரு வாய்ப்பையும் பயன்படுத்திக்கணும் அப்படின்றது என்னோட ஆசையாக இருக்குது. அண்ட் அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் இன்னும் பல விஷயங்கள் இது மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையில் பயன்படுத்தலாம், வெற்றியை நோக்கி நடைபோடலாம். அண்ட் இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் உங்க ஆர்ஜே ஆனந்த், அண்ட் என் கூட இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே சரவண கார்த்திக். அண்ட் இது பருத்தியின் கதை நிறைவு பெறுது. அடுத்த வாரம் என்ன வருதுன்றதை பொறுத்து வந்து தெரிஞ்சுக்கலாம். அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இனி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க விஐடி பண்பலை 90.8. நன்றி நேயர்களே.